வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் ஆன்ம உலகின் விதிகள் என்ற புத்தகத்தினுடைய கருத்தாக்கம் கருவை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். நேற்று பார்த்திங்கன்னா பிரார்த்தனை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மள்ட்ட சேனலில் ப்ளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா நிறைய டாபிக் இருக்குங்க. உங்களுக்கு தேவையானதை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த ஆன்ம உலகின் விதிகளுக்குன்னு தனி டாபிக் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா பாகம் 1லேருந்து நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப மிகவும் புரியக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இன்றைக்கி என்ன பார்த்தீங்க அப்படின்னா நேர்மறை சிந்தனை அப்படிங்கிற டாபிக். நேர்மறையாக இருங்கள். ஏன் அப்படின்னா ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும். உங்கள் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு எல்லா நேரங்களிலும் அமைதி அடைய முயற்சி செய்யுங்கள். ஆசுவாசமாக இருங்கள். நன்றாக தூங்குங்கள். எண்ணங்கள் எந்த விதத்தில் சக்தி வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ, எந்த மாதிரி சிந்திக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய ஆன்மாவுடைய வளர்ச்சிக்கு முக்கியமாக இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய வார்த்தைகள், செயல்கள், அதோடைய மொத்த உருவமாக இருக்குது. எதுதான் முன்ன பின்ன இருந்தாலும் முதல்ல வர்றது எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்கள் உருவானதுலேருந்து தான் வார்த்தைகள் வருது. அந்த வார்த்தைகள்லேருந்து தான் செயல்கள் வருது. எனவே தான் நேர்மறையாக சிந்திக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நீங்கள் நேர்மறையாக சிந்தித்தா தான் எல்லா எண்ணங்களுமே ஆற்றல்களை உருவாக்குது. நீங்கள் என்ன மாதிரி சிந்திக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் உங்களுடைய ஆற்றல் வெளிப்படும். அப்போ உங்களுடைய ஆற்றல் எது மாதிரி வெளிப்படுதோ அதற்கேற்ற விளைவுகளை தான் நீங்கள் பெறக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதனால் நீங்கள் நேர்மறையாக சிந்திக்க கற்றுக்கோங்க. ஆனால் புய்வாழ் மக்கள் ஏன் அதிகமாக எதிர்மறையானவங்களாகவே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, எதிர்மறை தன்மை அப்படிங்கிறது ஒரு ஆன்ம பண்பு நலன்களோ அல்லது இந்த பிறவியில் இருக்கக்கூடிய மோசமான பயிற்சியின் ஒரு விளைவாகவோ இருக்கலாம் அப்படிங்கிறத புரிந்து கொள்வது இல்லை. ரெண்டாவது, இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாங்கள் விரும்புகிறது அவங்களுக்கு கிடைக்காம போகிறப்ப தான் மக்கள் பெரும்பாலும் எதிர்மறையாக மாறுறாங்க. அதாவது நேர்மறையாக சிந்திக்கிறதுக்காக ஒருவர் எடுத்து வைக்க வேண்டிய முதல் அடி என்ன அப்படின்னா, வாழ்க்கை அப்படின்னா அதில் பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத ஒத்துக்கணும். அதாவது இந்த பிரச்சனைகள் இல்லாத அப்படிங்கிற நபர்கள் யாருமே கிடையாது. ஒன்று அவங்க தங்களுடைய பிரச்சனையை சிறப்பாக கையாண்டுட்டுருக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுலேருந்து ஓடிட்டுருக்கலாம். அப்படி பலர் இந்த ஆன்மீக பயணத்தில் சிக்கி தவிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா எதிர்மறை சிந்தனை தான். அப்போ எதிர்மறை அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஆன்ம பண்பு நலன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தவறான புரிதல் அல்லது ஒரு பலவீனமான கட்டுப்படுத்தப்படாத பயிற்றுவிக்கப்படாத மனதினுடைய விளைவு தான் அந்த எதிர்மறைத்தன்மை அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். பூமியில் அதிர்வுகள் அதிகமாக எதிர்மறையாகவே மாறி இருக்கிறதுனால இந்த மனிதங்கள்கிட்ட எதிர்மறையான தன்மை அதிகமாக வெளிப்படுது. அப்போ நீங்கள் நேர்மறையாக சிந்திக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஏன்னா எண்ணங்கள் கடைசியாக அது உணர்ச்சிகளாக வடிவம் பெறுது. அதனால தான் எண்ணங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நேர்மறையான சிந்தனைகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை மிகப்பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறதையும் நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா எப்பயுமே நேர்மறையாக சிந்திக்கக்கூடிய பழக்கத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. நான் எதிர்மறையானவராக இருக்கிறோம் அப்படிங்கிறது எப்படி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறது? அப்போ ஒருத்தங்கள்ட்ட இந்த மாதிரியான உணர்வுகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க எதிர்மறையாக இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது பயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ இது ஒரு எதிர்மறையான சிந்தனைங்க, எப்போ நம்பிக்கை இல்லாத தன்மையும் புரிதல் இல்லாத தன்மையும் இருக்குதோ அப்போ உங்களுக்கு கடவுள் மேலே ஒரு முழுமையான நம்பிக்கை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்லை. அப்போ நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே சந்தேகத்தில் இருக்கிறீங்க, கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, விசுவாசம் குறைவாக இருக்குது. அப்போ அதனால் உங்களுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஒருவேளை அது செய்ய முடியாமல் போனால் நமக்கு அந்த ஆபத்து வரும்னு நீங்கள் நம்புறீங்க. அப்போ அதனால தான் அந்த பயம் அப்படிங்கிறது உங்களுடைய இதில் வருது. பயத்துலேருந்து நீங்கள் வெளில வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மனிதனில் பெரும்பாலும் அந்த ஒரு பகுதியாகவே இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா பூமியில் உள்ள எல்லா அதிர்வுகளும் எதிர்மறையாகவே இருக்கிறதுனால இந்த நல்ல ஆன்மாக்கள்லாம் பயப்படுறாங்க. அப்போ இந்த எதிர்மறை அதிர்வுகள் உங்களை ரொம்ப அசௌரியமாக உணர வைக்கிறது. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பயங்கிற உணர்வே ஏற்படுது. அப்போ நீங்கள் அதனால் தவறான பாதையில் போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது. அப்போ இதுலேருந்து நீங்கள் வெளில வரணும் அப்படின்னா அதுக்கு இந்த வெளி மனதுக்கு அது பயங்கிறது புரிகிறதில்ல. ஆனால் ஆழ் மனதுக்கு எல்லாமே தெரியும். அதனால தான் அது எப்போதுமே அது என்ன பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா பயப்படுறது கிடையாது. சரிங்களா? ஆழ் மனசு எப்பயுமே பயப்படுறது கிடையாது. ஆனால் வெளி மனது என்ன பண்ணுது, இதை பற்றி தெரியாதனால அது பயப்படுது. நேர்மறையான அதிர்வுகள் இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா பய உணர்வு உங்களுக்குள்ளே வராது.
அப்போ உங்கள் வீட்டை வந்து ரொம்ப எளிமையாகவும் தூய்மையாகவும் வச்சுக்கோங்க. சூரிய ஒளியும் தாவரங்களும் நேர்மறை அதிர்வுகளை உருவாக்கக்கூடியது. அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே எவ்வளவுக்கு எவ்வளோ சூரிய ஒளி நல்லா வருதோ அதேமாரி தாவரங்கள் நீங்கள் சுற்றிலுமாக வளர்த்துருக்குறீங்களோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அங்கே ஒரு நேர்மறையான அதிர்வுகள் உருவாகும். அப்போ இதனால் உங்களுடைய உள்ளுணர்வு நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பய உணர்வு வந்து உங்களுடைய சொந்த பாதுகாப்பாகவும் வரலாம். அதாவது இப்போ உதாரணமாக நீங்கள் உங்களோட விரலை கொண்ட நெருப்புக்குள்ளே விடணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது சுட்டுடும் அப்படின்னு பயப்படுறீங்க இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? நம்மளுடைய உயிர் சார்ந்த ஒரு பயமாக இருக்கும். சில நேரங்களில் வந்து நேர்மறையாக இருக்க பயப்படுறது உங்களுக்கு வினோதமாக இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா நேர்மறையாக இருக்கிறதே பயப்படுவாங்க. ஆன்மீக வளர்ச்சியில் வர்றதுக்கோ இல்லை கடவுளை கும்பிடுறதுக்கோ இல்லை நல்லபடியாக பேசுங்க அப்படின்னாலும் ஐயோ நான் இப்படிலாம் பேசுனா எனக்கு நடக்காமல் போய்டும் அப்படிம்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு அந்த மாதிரி கடந்த காலத்தில் அவங்களுக்கு இது மாதிரி ஏதோ மோசமான நிகழ்வுகள் நடந்ததுனால அதன் மேலே நம்பிக்கை கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேர்மறையாலாம் நம்ம நடந்தோம் அப்படின்னா நமக்கு அது கிடைக்காது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னை வந்து ஏமாற்றத்துக்கு தயார்படுத்திக்கிறாங்க. இப்படி தான் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி. இதுதான் நான் மக்களுடைய யதார்த்தம்னு சொல்கிறாங்க. அது யதார்த்தம் அல்ல. உண்மையிலேயே யதார்த்தம்னா என்ன அப்படின்னா வாழ்க்கைனா மேடு பள்ளங்கள் இருக்கும், வெற்றியும் வரும் தோல்வியும் வரும், பிரச்சனைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லாம் கலந்ததான் வாழ்க்கை. அப்போ பிரச்சனை வர்றப்ப நம்ம தைரியமாக இருக்கணும், வெற்றி வர்றப்ப நம்ம அதை அமைதியோடு ஏற்றுக்கணும், அதை கடவுளுடைய பரிசுன்னு ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அதுதான் யதார்த்தம். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து பயந்துட்டு வாழ்கிறது, கவலையோடு வாழ்கிறது, இந்த மாதிரிலாம் வாழ்கிறது வந்து மனிதர்களுடைய யதார்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 குழுவான மக்கள் வந்து அதை சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்படியெல்லாம் அது கிடையாது. சரிங்களா? இது எதிர்மறை சூழலில் இருக்கிறதுக்கான பாதுகாப்பை வந்து உணர்றதுனால இதுமாரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அது கிடையாதுங்க. அடுத்ததாக கவலை. இப்போது கவலை அப்படிங்கிறது உங்களை வந்து நிரந்தரமாக உங்களை ஒரு குழிக்குள்ளே தள்ளி விட்டுருவோம். அது வந்து நம்பிக்கை இல்லாமல் இருந்ததால் ஏற்படக்கூடிய விளைவு. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை உண்மையிலேயே அது உங்களுடைய கையில் தான் இருக்குதுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக முயற்சி பண்ணுங்கள், பிறகு வந்து கடவுள்கிட்ட கொடுத்துருங்க. எல்லா வேலையும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யுங்க, எல்லாமே சரியாக பண்ணுங்கள். அதுக்கு மேலே இது கடவுளுடைய அதனுடைய ரிசல்ட் யார்கிட்டேருந்து வரணும்? கடவுள்கிட்டேருந்து தான் வரணும். நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்களேன். உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, அங்கே மேலதிகாரி இருக்கார், நீங்கள் நல்லா வேலை செஞ்சுட்டே இருக்கிறீங்க. யார் சம்பளம் கொடுக்கணும்? அவர் தான் கொடுப்பார். நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்களோ அது கொடுப்பார். ஒவ்வொரு இடத்துலையும் அது மாதிரியான ஒரு தலைமை உங்களுக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த உலகத்தில் வந்திருக்கிற நமக்கு யார் தலைமைனா கடவுள். அப்போ நீங்கள் வேலையை ஒழுங்காக பண்ணுங்கள். நீங்கள் எப்படி வேலையை பண்ணுறீங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் செஞ்சீங்களா, மனப்பூர்வமாக செஞ்சீங்களா, இல்லை உளப்பூர்வமாக செய்யாமல் வெறுத்துக்கிட்டே செஞ்சீங்களா? அப்போ வெறுத்துக்கிட்டுலாம் செஞ்சுருந்தா கடவுள் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு அதை அந்த உடனடியான விளைவை தரமாட்டார். அப்போ அந்த மாதிரி ஒரு நிலை வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு கடவுள்கிட்ட அதை நீங்கள் கொடுத்துறதுக்கு பேர் தான் கடவுளிடம் சரணாகதி அடைகிறது அப்படின்னு அர்த்தங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்க கற்றுக்கோங்க. அடுத்து சந்தேகம். இந்த சந்தேகம் அப்படிங்கிறது யாரெல்லாம் கடவுளை மேலேயும் சந்தேகப்படுறது, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற குரு ஆசான் வழிகாட்டுதல் அவங்க மேலேயும் சந்தேகப்படுறது. அப்போ நீங்கள் எதிர்மறையாக இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கேள்விகள் கேட்குறது தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் ஆன்மீக பாதையில் போயிட்டு இருக்கும்போது அந்த சந்தேகத்தை எடுத்துகிட்டு அதில் நம்பிக்கையை உங்களால் வைக்கணும். உங்களுடைய வழிகாட்டிகளை நீங்கள் நம்பணும். உங்களுடைய வழிகாட்டிகளை நம்பினா தான் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் மீது உங்களுக்கு விசுவாசம் வரும், அதை நீங்கள் செயல்படுத்த முடியும். அப்போ தான் உங்களுடைய ஆன்மீக பயணம் சரியாக இருக்கும். அப்போ அதனால் அதுக்கான ஆதாரங்களை கேட்டு நம்ம இது பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எந்த விதமான முன்னேற்றத்தையும் அடைய மாட்டோம். எனவே அந்த சந்தேகத்தை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அறவே எடுத்துருங்க. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தினமும் என்ன பண்ணுறோம், கடுமையாக பிரார்த்தனை பண்ணுறோம். காலையில் வந்து தனக்கு வந்து சிறந்ததோ அல்லது எல்லாமே வேணும் அப்படின்னு கேட்குறோம். ஆனால் வாழ்வில் எதுவுமே நடக்கலை. அப்போ என்ன பண்ணுறான், கடவுள் ஏன் தன்னுடைய பிரார்த்தனைக்கு விடை கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறான். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, திடீர்னு ஒரு நாள் காலையில் தேவதூதர் அவன் முன்னாடி வந்து நிற்கிறாரு. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அவன் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி அடைகிறான். அடடா நம்மளுடைய பிரார்த்தனைக்கு பலன் கிடச்சிருச்சு, தேவதூதரே வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாங்க, சரி நமக்கு ஏதோ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 கைகளையும் காமிக்கிறான். தேவதூதர் அதை உள்ளே பார்த்துட்டு அப்படி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயால் ஊதி விடுறாரு. பிறகு நன்றி அப்படின்னு சொல்லி அவர் சொன்னப்போ அந்த உள்ளங்கையில் இன்னும் எதுவுமே இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு அவன் ஆச்சரியமாக குழம்பி போய் எங்கே என் பர்ஸு அப்படின்னு கேட்குறான். என்னுடைய பரிசு எங்கே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கான பரிசு கொடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறாரு. உன்னுடைய கைகள் நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுப்பா, நான் இப்போ அதை ஊதி அகற்றி விட்டேன். அதனால் இனிமேல் உனக்கு கொடுக்கப்படுகின்ற ஏதோ ஒரு பரிசை விட உன்னிடமிருந்து எடுக்கப்படுகின்ற தேவையில்லாத ஒன்றை எடுக்கப்படுகிறது வந்து உனக்கு மாபெரும் பரிசாக அமையும் அப்படின்னு அவர் சொல்கிறார்.
அப்போ நீங்கள் கடவுள் மேலே சந்தேகம் கொண்டீங்க அப்படின்னா முழுமையாக நம்புறதை உறுதி செய்யுங்க. நீங்கள் தொடர்ந்து சந்தேகிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்மா பலவீனம் அடைஞ்சிடும். அப்போ கடவுள் மீதான விசுவாசமும் குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுடைய வாழ்க்கையே மிக மோசமாக மாறிடும். அதனால் அந்த மாதிரியான ஒரு நிலையில் நீங்கள் இருக்காதீங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நச்சரிக்கிறது அப்படின்னா என்னென்னா, இது ரொம்ப ஆன்மீக ரீதியாக தவறானது. அதாவது ஒரு வகையான சித்திரவதைன்னு சொல்லலாம். வார்த்தைகளை கொண்டு நடத்தப்படுகின்ற ஒரு வழி தாக்குதல் அப்படின்னும் இது சொல்லலாம். இது எங்கேருந்து வருதுன்னா அகங்காரத்திலிருந்தும் புரிதலின்மையிலேருந்து தான் இது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சுயநலமான நடத்தை. ஏன் அப்படின்னா எது எப்படி இருந்தாலும் நீங்கள் கூறுறதை மற்றவங்க கேட்கணும். அதுதான் உங்களுடைய விருப்பம். உங்கள் விருப்பம் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க. பெற்றோர்கள் குழந்தைகளை நச்சரிக்கிறது, டெய்லி என்ன பண்ணுறதுனா இதை பண்ணு, இதை பண்ண, அதை பண்ணாத, இதை பண்ணாத, அதை பண்ணாத, இப்படியே அவங்கள போட்டு சொல்லிகிட்டே இருக்கிறது. அது அந்த குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக கூட இருக்கும். ஏன் கடவுள் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா அதுக்குன்னு அந்த குழந்தைகளுக்குன்னு ஒரு இது கொடுத்துருப்பாரு. அதை மீறி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். என்னது இது நான் சொல்கிறத செய்யணும் அப்படின்லாம் நம்ம சொல்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து அவருடைய விதிகளுக்கு மாறாக நீங்கள் செயல்படுறீங்க. அப்போ குழந்தைகள் வந்து இதனால் வேதனைப்படுறாங்க, துன்பப்படுறாங்க. இதுமாரி பலர்கிட்டையும் நம்ம செய்கிறதுனால அது வந்து அவங்களுக்கு வந்து நம்மளுடைய வார்த்தைகள் மேலேயோ அவங்களுக்கு ஒரு வெறுப்புணர்வை நம்ம ஏற்படுத்துகிறோம். அப்போ அதனால் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் காது கொடுத்து கேட்குறதுக்கு பதிலாக எதையிலுமே காதில் போட்டுக்காமலே இருந்துறார் கடவுள் நீங்கள் இது மாதிரி சொல்கிறதுனால. அப்போ நீங்கள் அவர் கடவுள் கேட்குறதுக்கு நேர் எதிரானதை நீங்கள் பண்ணுறீங்க. அவர் என்ன கடவுள் சொல்கிறாரோ அதுக்கு நேர் எதிரானதை நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அப்போ அதனால் அந்த ஒரு பண்பு நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்மள்கிட்ட எதிர்மறை இருக்குது. அப்புறம் தொடர்ச்சியாக குறை கூறுதல், அதாவது இல்லைன்னா புலம்புறது. மகிழ்ச்சிக்காக ஒரு எதிர்மறையான நபருக்கு புரியாது. மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்னங்கிறது எதிர்மறையான நபருக்கு புரியாது. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் புலம்பிகிட்டே இருப்பார், முனைகிட்டே இருப்பார். நீங்கள் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, துயரத்தை தான் கவர்ந்து இருப்பீங்க. சில பேர் வந்து மற்றவங்க மேலே இரக்கம் கொள்கிறேன் அப்படிங்கிற பேரில் அதையே புலம்பிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அதே தான் இருப்பாங்க. அப்போ உங்களுடைய ஆசீர்வாதங்களே நீங்கள் வந்து கணக்கிடணும். உங்களுக்கு என்னென்னலாம் கிடச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த கணக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நேர்மறையாக மாறிக்குவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நேர்மறையாக தேவைக்கு அதிகமான பிரச்சனைகளை கையில் எடுத்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் யார் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகளை செஞ்சு அவங்க வந்து எல்லாருக்கும் முன்னாடி நான் வந்து ஒரு பெரிய திறமையான ஆள் அப்படின்னு காமிக்கிறதுக்காக நிறைய வேலைகளை அவங்களே செய்வாங்க. அதோடு மற்றவங்களோட சேர்ந்து செய்ய மாட்டாங்க, தானே எல்லாம் செய்யணும். ஏன்னா அந்த பேர் முழுசும் தனக்கே வரணும்னு நினைப்பாங்க. ரெண்டாவது, யாருடைய உதவியும் இல்லாமல் நானே வாழ்ந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறது. தான் மட்டுமே வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அகங்காரம் தலை தூக்கிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பூமியில் பிறந்திருக்கிறதே நான் மற்றவர்களோடு இணைந்து வாழ்வதற்கு தான். அப்போ அவங்களோட எல்லாம் ஒற்று போய் அவங்களோட ஒரு குழுவாக சேர்ந்து நம்ம எல்லா வேலைகளையும் செய்யும்பொழுது தான் நம்மள்கிட்ட அந்த ஒரு அற்புதமான பண்புகள் வெளிப்படும். அப்படி இல்லைன்னா அது உங்களுடைய அகங்காரத்தினால் தூண்டப்பட்டு அது இயற்கைக்கு புறம்பான செயல்களாக இருக்கும். நான் ஒன்றுமே செய்வேன், நானே செஞ்சிடுவேன், யாருடைய உதவி எனக்கு தேவையில்லை, யாரையும் நம்பி இல்லை அப்படின்லாம் நம்ம யாருமே சொல்ல முடியாது. யாரையுமே நம்பி இல்லைன்னா யாருமே இல்லை. அப்போ அந்த மாதிரியான உணர்வுகள்லாம் உங்களுக்குள்ளே தலை தூக்காமல் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து பொறாமை. மக்களுடைய மகிழ்ச்சியை பறிக்கின்ற முக்கியமானது என்னென்னா பொறாமை. நீங்கள் உங்களுடைய பயணத்தில் எப்பயுமே இன்னொருத்தருடைய பயணத்தோடையே தொடர்ந்து ஒப்பிட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களை முன்னேற விடாமல் தடுத்துரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய பரிசுகள் குறித்து நீங்கள் மனநிறைவு கொள்ளுங்கள். மற்றவங்களுடைய சாதனைகள் குறித்து நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், உத்வேகத்தை காமிங்க. ஏன்னா ஆவி உலகத்தில் ஆன்மாக்கள் வந்து அப்படி தான் வாழ்வாங்க, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தே மகிழ்ச்சி அடைவாங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தும் மகிழ்ச்சி அடைந்து நாங்கள் மனநிறைவோடு வாழ்கிறோம். அப்போ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து மற்றவர்களை குறை கூறுதல். எப்பயுமே உங்களுக்குள்ளே போய் பாருங்கள், உங்களுடைய வேதனையினுடைய மூலாதாரத்தை நீங்கள் அடையாளம் கண்டுக்குவீங்க. வேதனை அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கிறப்ப யாரோ அதை வந்து தூண்டியெல்லாம் விட முடியும், கொஞ்சோண்டு இருந்தாலே அதை தூண்டி விட முடியும். சரிங்களா? உங்களுடைய வேதனைக்கான மூல காரணத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்தவர் மீது கவனம் செலுத்தாமல் உங்கள் மீது நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற நிலைகள் மீது கவனம் செலுத்துங்க. உங்களை சரி செய்யுங்க, உங்களை மேம்படுத்திக்கோங்க, உங்களை நல்லா கொண்டு வாங்க. அப்போ வந்து மற்றவங்க வந்து மாறுவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அதுதான் நம்ம பண்ணணும். அதேமாரி எதிர்மறை எண்ணங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது. எதிர்மறையாக இருக்கிற மக்கள் காலப்போக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு பழக்கமாயிடுறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த உணர்வு இல்லைன்னா அவங்களால வாழ முடியாது. அப்போ அந்த மாதிரி நிலைக்கு வந்துடுறாங்க. அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. அப்போ பிரச்சனைகளை உருவாக்குவாங்க, நாடகங்களை அரங்கேற்றுவாங்க. பலருக்கு சுய பச்சாதாபமும் உளச்சோர்வும் பழக்கங்களாகவே மாறிடும். அப்போ அது சின்ன அளவில் தொடங்குறது, பிறகு என்னவாகும்னா பூதாகரமாக வளர்ந்துடும். ரைட்டுங்களா? அடுத்ததாக பொறுமையின்மை. பொறுமையை வளர்த்தெடுக்கணும், நீங்கள் கற்றுக்கணும். ஏன்னா நீங்கள் அதிக மன அமைதியை உணர்வீங்க. பொறுமையின்மை அப்படிங்கிறது உங்களை நிலை தடுமாற வச்சிடும். நிறைய விஷயங்கள் சரியான விஷயங்களாக வந்து இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
சரியான விஷயங்களாக நம்மள்கிட்ட நடக்கணும் அப்படின்னா நம்ம பொறுமையாக இருக்கணும். சரியான நேரத்தில் தான் அது நிகழும். அந்த நேரம் வந்து கடவுளோட கைகளில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல உணரணும். ஏன்னா நீங்கள் பொறுமையின்றி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கடவுளுக்கே கட்டளையிடுறீங்க. நீ இன்னும் அப்புறமா பார்த்துக்கப்பா உன் வேலையெல்லாம் எனக்கு முதல்ல செஞ்சுவிடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உன்னுடைய வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி கடவுளுக்கு நீங்கள் கட்டாயப்படுத்துகிறீங்க. அந்த மாதிரி செஞ்சால் அது உங்களுக்கு கிடைக்காது. அதனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் பொறுமையோடு இருக்க கற்றுக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு நேரம் இருக்குது. அதுபடி தான் அது நடக்கும். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா உடனே எழுந்திரிச்சு நடக்கிறதில்ல. அதுக்குன்னு ஒரு நேரம், அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா? அதுபடி தான் அது வளரும். அந்த ஒரு தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் பொறுமையாக இருக்க முடியும். இந்த விடயங்கள்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதிர்மறைத்தன்மையாக இருக்கிறீங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில் எப்பயுமே நேர்மறையானதை சிந்திங்க. ஏன்னா எது என்னமோ என்ன மாதிரியான எண்ணங்களை நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையாக மாறுது. உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன உணர்வுகளில் இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மனம் இப்போ நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, இந்த இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ நீங்கள் சந்தோஷம் அடைகிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, ஒரு நல்லதாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட மனசுக்குள்ளே நல்ல எண்ணங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். இதை கேட்டாலே உங்களுக்கு எரிச்சல் வருது, இதை கேட்டாலே உங்களுக்கு பிடிக்கல, இல்லை ஏதோ ஒன்று பண்ணுது அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் சரியில்லைன்னு அர்த்தம். ஏன்னா உங்களுடைய உணர்வுகள் தான் உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய அற்புதமான கண்ணாடி. அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்மறைத்தன்மையாக இருக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்தந்த மோசமான உணர்வுகள் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் எதிர்மறையாக இருக்கிறீங்கிறத உணர்த்தக்கூடியதாக இருக்கும். அதையெல்லாம் களைவதற்கான பயிற்சியும் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை இல்லாமல் நீங்கள் இதுலேருந்து இன்னும் நீங்கள் விடுபடணும் அப்படின்னா நம்மளுடைய இதில் வந்து பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 28 நாள் பயிற்சி இலவசமாக கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ அந்த பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கணும்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான நம்மளுடைய இதிலே வந்து போஸ்ட்டு போட்டிருப்பேன். அந்த லிங்க் வழியாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிக்கலாம். அப்படி என்னுடைய நம்பர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் வந்து நீங்கள் உங்களுடைய பேரை வந்து யூடியூப்லேருந்து நாங்கள் வந்து உங்களுடைய செய்தி தெரிஞ்சுக்கிட்டு இதில் இணைந்து கொள்ள விருப்பப்படுறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இலவசமாக 28 நாளும் நீங்கள் அதில் பயணிக்க முடியும். உங்களுடைய பெயர், ஊர் அது மட்டும் பதிவு செஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா போதும். ஏன்னா இப்போ 25ஆம் தேதி அந்த 28 நாள் பயிற்சி ஆரம்பமாக போதுங்க. அதில் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். ஒரு நல்ல அதிர்வுகளை உங்களை சுற்றி ஏற்படுத்திக்க முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மணிவண்ணன். பிரபஞ்ச சக்தி. நன்றி.